அடிக்கு தண்ணி நிற்கன்னு சொன்னீங்க. நான் போய் பார்த்தோன்னா ஒரு வீட்டில் தண்ணி இல்லை. வெள்ளம் மணிஞ்சோடுற வாய்க்கால்கள் கிடந்ததை மூடி மூடி ரோட்டை போட்டிருக்கணும். அதுக்கு பிறகு ரோட்டு எல்லாத்தையும் மூடி தண்ணியை வேற பண்ணி முழுக்க 3 வருஷமா வீட்டு எடுக்கிற தண்ணி வந்து இருக்கு. காலங்காலமா இந்தியாவில நாங்க சட்டமா மகள் கட்டியிருந்தோம். சட்டமா இன்னொரு தண்ணியை கொண்டு விட்டு இருந்தாலும் இந்த தண்ணி போறதை நீங்க தடுக்கிறது நியாயம். இதுல பிரச்சனை என்னண்டா, நீங்க தெளிவா விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த பிரதேசத்துல நல்லூர் மக்களும் இருக்கிறார்கள், கோப்பாய் மக்களும் இருக்கிறார்கள். அது மாதிரி இந்த வெள்ளம் வர வேண்டிய பிரதேசத்துல நல்லூர் மக்களும் இருக்கிறார்கள், கோப்பாய் மக்களும் இருக்கிறார்கள். இந்த பிரதேசத்துல 4 அடி 5 அடி தண்ணி நிக்குது வளமையாக. அப்படி இருக்கேக்கல ஏற்கனவே இதுல என்ன வகையான அபிவிருத்தி செய்ய வேண்டும், எப்படியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற தொடர்பாக எங்களிடத்துல கலந்துரையாடல் இருந்தது. அந்த கலந்துரையாடல்ல நாங்கள் எடுத்துக்கொண்ட முடிவு, அதாவது இந்த தண்ணி சென்றடைய வேண்டிய இடம் இருக்குத்தானே, தண்ணி சென்றடைய வேண்டிய இடத்துல இருந்து அபிவிருத்தி நடவடிக்கை திட்டமிடல்களை செய்ய வேண்டும் என்றது. சரிதானே? அதை விட்டுட்டு ஒரு பிரதேசத்தை நோக்கி 1 அடி தண்ணி நிற்கிற தண்ணியை 4 அடி தண்ணி நிற்கிற இடத்துல கொண்டு விட்டால் ஒரு பகுதி வெள்ளக்காடாக மாறும் அல்லவா? அதுல முழுக்குடியும் எழும்ப வேண்டி வருமல்லோ. அரச கொள்கை அதுவாக அமைய முடியாதுதானே. அனர்த்த நிவாரண கொள்கை, அனர்த்த முகாமைத்துவ கொள்கை என்பது சரியான பொறியியலாளர்களுடைய பரிந்துரையோட சிபாரிசோட செய்யப்பட வேண்டும். இந்த பிரச்சனை தொடர்பாக கௌரவ ஆளுநர் அலுவலகத்தில் சந்திப்புகளும் கலந்துரையாடல் நடந்திருக்குது. அது போன்று மாவட்ட செயலகத்துக்கு வருகை தந்த பெருந்தெருக்கள் அமைச்சர் விமல் ரட்நாயக்க அவர்களோட கலந்துரையாடல நான் பேசியிருக்கிறேன். இதற்கு மேலதிகமாக வீதி அபிவிருத்தி பொறியியலாளர்களை கொண்டு பேசிய போது அவர்கள் சொன்னார்கள், இந்த சைட் விடயத்தில் தாங்கள் தலையிட முடியாது. சரிதானே? அப்ப இன்றைக்கு இருக்கிற நிலைமை எல்லா டிபார்ட்மெண்ட்டும் தன்னுடைய கையை விரிச்சு கொண்டு வருது. ஆனால் இது ஆர்டிஏ ரோட்டோட சேர்ந்த ரிசர்வேஷன். எங்கள்கிட்ட இன்னொரு கேள்வியும் இருக்குது. இதுல ஒரு போட் போடுறா அந்த கட்டணத்தை ஆர்டிஏ அறவிடுது. இந்த சட்டவிரோத மதிலண்டா இதுக்கு சில வேளை அனுமதி கொடுக்கும் போது அனுமதியற்ற மதிலண்டா வீதியின் எல்லைக்கோட்டை தாண்டி இருந்தால் அதுக்கான தண்டத்தை ஆர்டிஏ அறவிட்டு கொண்டிருக்கு வருடம். அப்படி இருக்கும் போது அதோட இணைந்த கட்டமைப்புகளும் ஆர்டிஏயால் தான் செய்யப்பட வேண்டும். அதே நேரத்தில் ஒரு அபிவிருத்தி என்று வரும்போது ஒரு தரப்பை நெருப்புக்களை போட்டுட்டு இன்னொரு தரப்பை பாதுகாக்கிற சிஸ்டம் இருக்க முடியாது. அப்படி இருக்கேக்கல இந்த வெள்ளம் எங்க வெளியேற்றப்பட்டு போக வேணுமோ அந்த இடத்துல இருந்து நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும். இன்றைக்கு செம்மணியில பாருங்க எவ்வளவு நிலப்பரப்பு மூடப்படுது. அது மத்திய அரசாங்கத்தினால் அனுமதி அளிக்கப்பட்டு தானே 6 அடி 5 அடிக்கு மண் நிரப்பப்படுது. வெள்ள நிலங்கள்ல இவர்கள் மைதானத்தை அமைக்கணும் என்று சொல்லுகின்றார்கள். தாழ் நிலத்தில் கட்டுமானங்களை செய்யணும். அபிவிருத்தி என்றால் வெள்ளம் தேங்க வேண்டிய நிலங்களை சொல்லுகின்றார்கள். 2வது விடயம், எங்களுடைய இந்த வடஜாழ் மாவட்டத்தின் நிலத்தடி பாதுகாப்பு நீர் பாதுகாப்பு நிலத்தடி நீர்ல தான் தங்கி இருக்குது. ஆகவே முழு தண்ணியை கடலுக்கும் விடையலாது. ஒரு சிஸ்டம் செய்யப்பட வேண்டும். அந்த சிஸ்டம் செய்யப்படுறதுக்கு பிரதேச சபை ஊடான வீதிகளில் பிரதேச சபை முழுமையான நடவடிக்கை எடுத்து தர தயார். இன்றைக்கு அதுல நிக்கிற மக்களும் தெளிவாக சொல்லுகின்றார்கள். பின்னுக்கு இருந்து தொடங்கி கொண்டு வந்தால் அதுதான் இந்த கௌரவ உறுப்பினர் தெளிவாக சொன்னது. அங்கிருந்து செய்து கொண்டு வந்தால் இந்த சிஸ்டத்துக்கு ஆதரவளிக்கிறேன். இதே நேரத்தில் பிரதேச சபை பூர்வா இப்ப வைசியமன் எல்லாம் ஜேசிபியை கொண்டு முழு இடத்திலும் வெட்டி கொண்டிருக்கிறார் மக்களின் முறைப்பாடு கிடைக்கும் போது. ஆனால் அது இன்னும் ஒருவரை பாதிக்க இன்னும் ஒருவரை பாதுகாக்கிற சிஸ்டம் இல்லை. சமமாக பாதிப்பென்றாலும் ஓரளவுக்கு பாதிப்பை நிவர்த்தி செய்யக்கூடிய திட்டங்களை தான் முன்னெடுத்து வாரோம். அனர்த்தம் என்பது முகாமை செய்யப்பட்டு கையாளப்பட வேண்டுமே தவிர வசதி படைத்தவர்கள் வசதி படைக்காதவர்கள் என்றதற்காக செய்யப்பட முடியாது. இதுதான் ஐயா அந்த பண்டு சொல்லப்படுது. ஏதோ பெரிய பண்டை அமைக்கப்பட்டிருக்கு. இதுதான் அந்த பண்டு. அப்படி என்றாலும் அங்கால 1 அடிக்கு மேல தண்ணி நின்றாலும் இந்த பண்டால மேலால போயிடும். அப்படி இருக்க அடைக்க வேண்டிய நோக்கம், இது அடைத்தது என்ற நோக்கம் அது அந்த பகுதி மக்கள் தெளிவாக நான் சொல்றேன். அதாவது வீதி கிஞ்சால திரும்பி பாருங்கள். இந்தியாவில் இருக்கிற சிங்கராயர் வீதியை ஒத்த பகுதி மக்கள் 4 அடி எத்தனை அடி என்ன குறைஞ்சது 4 அடி 5 அடி தண்ணியை 4 அடி தண்ணியை எதிர்கொள்கின்றார்கள். வீடுகளில் உள்ளுக்கிருக்கையில சூழ்நிலை ஏற்படுது. அப்படி இருக்கேக்கல முழு நீரும் ஒரு பிரதேசம் தாழ்நிலம் என்பதற்காக தாழ்நில குடியிருப்புகளுக்கு விட இயலாது. அப்படி இருக்கேக்கல தான் அவர்கள் ஒரு தங்களுக்கு இந்த குடியிருப்புகளை விடையிலேயே ஐயா விட்டுத்தானே எழும்பினாங்க. நாங்கள் 3 வருஷமா தானே எழும்பி விட்டவையா அவர்களும் சொல்ற குறைபாடு என்ன சொல்லுங்க. இப்ப எல்லா இந்த ஒரு அனர்த்தத்துல ஒரு குறைந்தபட்ச
அதாவது நெருக்கடிகளை எல்லாரும் சேர்ந்து சமாளிக்கிறதான் விடயமே தவிர ஒரு பிரதேசத்துல முழுக்க வெட்டி விட வேண்டும் என்ற நோக்கம் இல்லை. அதனால அவர்களும் அந்த விடயத்துக்கு தடை இல்லை, எதிர்ப்பாளிகள் இல்லை. அவர்கள் சொல்லி நான் செம்மணியில இருந்து துப்புரவாக்கி கொண்டு வாங்கோ, அதை கட்டுமானம் செய்து கொண்டு வாங்கோ, தண்ணியை கொண்டு உரிய வகையில விடப்பாரு, அப்பேக்கிலே முழுக்கலை முறை விடலாம். இதே நேரத்தில் இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. இதுல நாங்கள் தெளிவா விளங்கி கொள்ள வேணும். இந்த வீதி ஆர்டிஏயால் அமைக்கப்பட்ட வீதி அபிவிருத்திக்கு முன்பாக இந்த ரோட்டில் இந்த குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல 4 பாலம் இருந்திருக்கு. 4 பாலம் மூடப்பட்டிருக்கு. அது இந்த அபிவிருத்திகள் எல்லாம் வந்து பிரதேசோட ஊர் மக்கள் அந்த நேரம் கன்சர்ன் எடுத்து செய்ய பிரதேச ஆட்சி முறையுமே இல்லை. அதே மாதிரி இந்த குறித்த மதகுக்கு அருகில் உள்ள இந்த மதில் தனியாருடைய ஒரு கட்டுமானம் வந்து அனுமதி எதுவுமே பெறப்படவில்லையா அல்லது அனுமதிகள்? அது நான் ஒரு ஆவணங்களை பார்த்து தான் பதிலளிக்க முடியும். அவருடைய ஆவணங்களையும் எங்களுடைய ஆவணம். அதே நேரம் தற்பொழுது வந்து இங்கால இருந்து வெள்ளம் வெட்டி விடப்பட்டதுன்னு சொல்லப்படுற பிரதேசத்தில் வந்து கடந்த 3 வருடங்களாக தான் வெள்ளம் இருக்கிறதா வந்து அந்த பகுதி மக்கள் சொல்லுகிறார்கள். இதுக்கு முன்னரான காலப்பகுதியில் அந்த வெள்ள நீர் வந்து வெளியேறப்பட்டிருக்கிறது. இதுக்கு காரணமாக செம்மணி பகுதியில் வந்து இப்போ நிலவப்படுற, அதாவது நீரேந்து பிரதேசங்களாக காணப்படுறது, இங்கிருந்து ஓடுகின்ற வெள்ளங்கள் வந்து அங்கே நீரேந்து பிரதேசங்களாக காணப்படுற பகுதியில் நிலவப்பட்டு கொண்டு வருகிறது. சில சட்டவிரோத கட்டுமானங்கள் நல்லூர் பிரதேச சபை எல்லைகளையும் இடம்பெற்றிருக்கு, பரிகாமம் கிழக்கு பிரதேச சபை எல்லைகளையும் இடம்பெற்றிருக்கிறது. ஏன் அரச கட்டிடங்கள் கூட இன்றைக்கு உள்ளூராட்சி மன்ற சட்டங்களை மீறுகின்றது யார் என்று பார்த்தால் அரச நிறுவனங்கள், மாவட்ட செயலகம் கொடுக்கின்ற எந்த நிதியில வீட்டு திட்டம் தவிர்த்த வேற எந்த இதுக்கும் அனுமதி கோரப்படுவதில்லை. அடுத்த மாகாண சபைகளுடைய நிதி ஒதுக்கீடுகள் எல்லாம் தங்களுடைய கட்டிடங்கள் எல்லாம் எழுந்தமானமாக கட்டு. இந்த டிஎஸ்ஓ போய் பாருங்க, எத்தனை கட்டிடம் பிரதேச சபையின் அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டிருக்காங்க. அப்ப இப்படி மதில்கள் கட்டப்படுது. எல்லாமே இந்த நாட்டில் உள்ளூராட்சி மன்றங்களை நோக்கி விதைக்கப்படுற அடாத்தான செயற்பாடுகள் காரணமாக. அதான் அரசாங்கம் எலெக்ஷன்களையும் வைக்கிறே இல்லை. மக்கள் பிரதிநிதிகள் வந்தா பிரச்சனை இல்லை. இதில் வந்து கடந்த ஆண்டிலேயே வடமாகாண ஆளுநர் வந்து சட்டவிரோதமான கட்டடங்களை வந்து இடித்தகற்றத்துக்கு வந்து உள்ளாட்சி சபைகளுக்கு வந்து அதுக்கான அறிவுறுத்தல்களையும் வழங்கியிருக்கார்கள். அதின் போக்கு வந்து இப்போ நீங்கள் இடித்தகற்றப்படுவதற்கு நீதிமன்ற நடவடிக்கைகள் அவசியம். இந்த பிரதேசத்தில் கூட குளத்தை அண்மித்த கட்டிடங்கள் சிலவற்றுக்காக நீதிமன்றத்தில் பதிவுகள் இருக்குது. சரிதானே? கட்டிடங்களை நீதிமன்றத்தினுடைய அனுமதி இல்லாமல் இடித்து அகற்றினார். அதை விட ஆளுநர் சொல்லித்தான் உள்ளூராட்சி மன்றம் செய்ய வேண்டும் என்ற இல்லை இந்த விடயத்தை. உள்ளூராட்சி மன்றம் தானாட்சிவதற்கான முழுமையான அதிகாரம் இருக்குது சட்டவிரோத கட்டிடங்களை இடிக்கிறதுக்கு. ஆனால் அந்த கட்டிடமாக கட்டப்பட்டால் அது நீதிமன்றத்தின் வழக்கொன்றின் மூலம் அனுமதி ஒன்று பெறப்பட வேண்டும். அந்த நீதிமன்றத்தின் மதில்கள் விடயத்தில் வேறு கதை. அது பதிவு செய்யப்பட்ட வீதி மதில்கள் விடயத்தில் தான் நாங்கள் நேரடியாக இடிக்கலாம் என்று ஒரு கரைச்சி நீதிமன்றம், கௌரவ நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை தந்துருக்கு. சரிதான், அது இங்கேயும் அப்ளை பண்ணலாம். ஆனால் வீடுகள் கட்டுமானம் விடயத்தில் நீதிமன்றத்தினூடாக அனுமதி பெற வேண்டும். ஏன் ஒரு மதில் புத்தூரில் 10 வருஷமாக நாங்கள் யாழ் மாவட்டத்தில் இருக்க கௌரவ நீதிமன்றத்தில் வழக்கை எதிர்கொண்டு வழக்கு அடிவாரம். இப்போது அந்த வழக்கு தீர்ப்பளிக்கப்பட்ட பின்னர் கொழும்பிலே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அது மேன்முறையீட்டிலே இருக்கின்றது. ஆகவே கிட்டத்தட்ட ஒரு கட்டிடங்கள் இடிப்பது போன்றவற்றிலே வந்து நீதித்துறையின் தாமதங்களும் அதிகமாக செல்வாக்கு செலுத்துது. இதில் குறிப்பாக நீங்கள் சொல்லியிருந்தீங்க வலைக்கிழக்கு பிரதேசங்கள் தான் நீரேந்து பிரதேசங்கள் அதிகமாக காணப்படுகிறாங்க. அந்த பிரதேசங்களில் தான் தற்பொழுது வந்து இந்த நீரேந்து பிரதேசங்கள் நிலவப்பட்டும் வருகிறது. குறிப்பாக வந்து செம்மணி பகுதியாக இருந்தாலும் சரி, கோப்பாய் புத்தூர் வீதிகளாக இருந்தாலும் தொண்டமனாறு வடநாசாதிகளையும் சரி, செம்மணி விடயத்தில் அரசாங்கம் தான் காணியை வழங்கி இருக்குது 3 வருஷ குத்தகைக்கு. சரிதானே? அவர்கள் ஒரு தரப்பினர் நிரப்புகின்றார்கள். இந்த தண்ணியும் அங்கே போக வேண்டிய தண்ணி தான். சரிதானே? நல்லூர் தண்ணியெல்லாம் அங்கே போக வேண்டிய தண்ணி தான். ஆனால் அதுக்கு எனக்கு இருக்கின்ற அதிகாரம், நான் பல தடவை பேசிட்டேன், எனக்கு இருக்கின்ற அதிகாரம் கட்டிட அனுமதிக்கு வரும்போது அங்க கட்டிட அனுமதி கொடுக்க மாட்டேன். அதுதான் எனக்கு இருக்கிற அதிகாரம். ஆனா இதுவும் கூட கொழும்பு மட்டத்தில் பல்வேறுபட்ட அழுத்தங்களுக்கு உள்ளாது. ஆனா அந்த அழுத்தங்களுக்கு நாங்கள் அடிபணிய போறது. அதே போல தொண்டமனாறு மண்ணிறவப்படுற இடம் என்று கருதப்படுகின்ற உங்களாலேயே தெரிவிக்கப்பட்ட முறைப்பாடு தொடர்பாக நான் ஆராய்ஞ்ச போது தனியார் காணிக்குரிய இடம், தனியார் காணிக்குரிய இடங்கள் தங்களுடைய கட்டிடத்தை அமைத்தல், வீட்டை அமைத்தல் செயற்பாட்டில் ஈடுபடுகின்றனர். அது வெட்லேண்ட் இல்லை. ஆனால் செம்மணியில் நடக்கிற வெட்லேண்ட்.